Hey guys, happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கு ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஓவியூ பார்க்கலாம். இதில் வந்து ஓப்பனிங் மார்க்கெட், ஓப்பனிங் ட்ரேட் எப்படி இருந்தது, க்ளோசிங் ட்ரேட் எப்படி இருந்தது, என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏறியிருக்காங்க, இறங்கியிருக்காங்க, என்ன ரீசன்னால் இறங்கியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஒரு சிங்கிள் வீடியோலேயே இன்னைக்கு டேயில் வந்து நம்ம பார்த்துருவோம். ப்ளீஸ் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யாருனாவது உடனே வந்து பார்க்க முடியல அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அந்த டைமில் பார்க்கலாம். மூவிங் ஆன் தி ஸ்லைட். ஓப்பனிங் பெல் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் குளோபல் கியூஸில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நம்மளோட சென்செக்ஸையும் நிஃப்டியும் வந்து அது வந்து லீட் பண்ணுச்சு. அதனால ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து இன்னைக்கு 0.5% வந்து ஓப்பனிங் அப்போ ஏறியிருந்தாங்க. 9:20 AM சென்செக்ஸ் வந்து 0.4% ஏறியிருந்தாங்க. ஏறிட்டு 72,510 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. நிஃப்டி 50 வந்து 0.4% ஏறியிருந்தாங்க. ஏறிட்டு 22,031 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. இந்தியா விக்ஸ் வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து மார்ஜினலாக ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் ட்ரேட்ல கெயின் பண்ணியிருந்தாங்க. கெயின் பண்ணிட்டு 15 நம்பர் லெவலில் இருந்தாங்க. நிஃப்டி ஐடி வந்து ப்ராஃபிட் புக்கிங் நிறைய பார்த்தாங்க. நிறைய அதில் சேல்ஸ் நடந்து அதனோட இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கும் ஸ்லைட்டாக. அதர் செக்டார்ஸ் மீதி உள்ள எல்லா செக்டார்ஸுமே வந்து க்ரீனில் தான் இருந்தாங்க, பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் தான் வந்து டாப் செக்டோரியல் பர்ஃபார்மராக இருந்தாங்க. ஓவர் 2% வந்து கெயின் ஆயிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து க்ளோசிங் பெல். க்ளோசிங் அப்போ சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்து ஏர்லி கெயின்ஸ் வந்து எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ எண்ட் ஆகுறப்ப வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் எண்ட் ஆனாங்க. ஏன் எரேஸ் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் நிறைய புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெவி வெயிட்ஸில் என்னென்னலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், மாருதி சுசுகி, பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த ஸ்டாக்ஸில் நிறைய ப்ராஃபிட் புக்கிங்ஸ் நடந்தது. நாளைக்கு February 8 வந்து ஆர்பிஐனோட மானிட்டரி பாலிசியினோட அவுட்கம்காக நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் இதுக்கு மேலே அதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. க்ளோசிங் அப்போ சென்செக்ஸ் வந்து 34 பாயிண்ட்ஸ் ஆர் 0.05% வந்து ஹையராக இருந்திருந்தாங்க. இருந்துட்டு 72,152 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. நிஃப்டி வந்து 1.10 பாயிண்ட்ஸ் வந்து ஆர் 0.01% வந்து ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 21,930 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. அபவுட் 1,927 ஸ்டாக்ஸ் வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. 1,329 ஸ்டாக்ஸ் வந்து இறங்கி இருந்தாங்க. 75 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே இருந்தாங்க. ப்ராடர் மார்க்கெட்ல பிஎஸ்சி மிட் கேப் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 1% ஏறி இருந்தாங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து நியர்லி 0.5% ஏறி இருந்தாங்க. செக்டாரா பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டி ஐடி வந்து பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர்நூன் ட்ரேட்ல 1% வந்து மேலே டவுன் ஆயிருந்தாங்க. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் வந்து லாசஸ் இருந்தது. அவங்க வந்து நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் வந்து லாசஸை வந்து பீட் பண்ணிட்டாங்க. பீட் பண்ணிட்டு ஓவர் 2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. நிஃப்டி மெட்டல் அண்ட் எனர்ஜி இவங்களும் வந்து அப் டு 1% வந்து கெயின்ல தான் வந்து ட்ரேட் ஆயிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் வந்து இங்கிலீஷில் தான் போட்டிருக்கேன். பேசுகிறப்ப தான் உங்களுக்கு வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்ட்டு. பட் இந்த ஸ்கிரிப்ட் நான் ஃப்ரேம் பண்ணுறப்பவே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். யாருனாவது இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த ஸ்கிரிப்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் த ஸ்லைட், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். கோட்டாக் மஹிந்திரா வந்து இன்னைக்கு நியர்லி 1% வந்து ஓப்பனிங் ட்ரேட்ல வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஆஃப்டர் த டே வந்து கம்பெனி வந்து சிசிஐனோட அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா 70% ஸ்டேக் வந்து ஜூரிஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கோட்டாக் மஹிந்திரா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியை அக்வயர் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னால. நெக்ஸ்ட் வந்து லூபின் ஷேர்ஸ் வந்து நியர்லி வந்து 1% கெயின் பண்ணியிருந்தாங்க. கெயின் பண்ணிட்டு அவங்களோட 52 வீக் ஹையான
1650 அப்படின்ற ப்ரைஸை வந்து இன்னைக்கு ஹிட் பண்ணியிருந்தாங்க ஓப்பனிங் ட்ரேட்ல. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி வந்து USFDA அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய ட்ரக்கை வந்து மார்க்கெட் பண்றதுக்காக. என்ன ட்ரக்னா, பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெயின் கில்லரை வந்து கொடுக்க போறாங்க. எதுக்காகனா, கேட்ராக்ட் சர்ஜரி அண்டர்கோ பண்ணியிருக்க பர்சன்ஸ்க்கு பெயின் இருந்ததுன்னா அவங்களுக்கு பெயின் வராம இருக்கிறதுக்கு பெயின் கில்லரான ட்ரக்கை மார்க்கெட் பண்றதுக்கு லூபின் வந்து கம்பெனி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க USFDA கிட்ட இருந்து. ஸோ அதனால ஸ்டாக் 1% கெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வின்ஃப்ளூரைன் இவங்க 5.2% வந்து டவுன் ஆயிருந்தாங்க அர்லி ட்ரேட்ல. என்ன ரீசன்னு சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பார்க்குறப்ப 26.8% வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டர்ல கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் 78 crore கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து Q3 ரிசல்ட்ஸ்னோட நோட்டு. ரெவென்யூ வந்து 11% ட்ராப் ஆயிருந்தாங்க. ட்ராப் ஆயிட்டு 501 crore வந்து இருந்திருந்தாங்க. இபிட்டா வந்து அதே மாதிரி இறங்கிட்டாங்க. 51.3% இறங்கிட்டு 75.7 crore இருந்தாங்க சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல. இபிட்டா மார்ஜின் வந்து அவங்களும் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டாங்க. என்ன நம்பருக்குன்னா 15.1%, டவுன் பை 27.7% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நசாரா டெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்க வந்து 6% ஹையரா வந்து ஏர்லி ட்ரேட்ல மார்னிங் ட்ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, கம்பெனி வந்து 45% வந்து இன்க்ரீஸ் இருக்கு அவங்களோட நெட் ப்ராஃபிட் அக்டோபர் டிசம்பர் குவார்ட்டர்லன்னு சொன்ன ரீசன்னால. அடுத்து வந்து ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் இவங்க வந்து 10% மார்னிங் ட்ரேட்ல ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டிசம்பர் குவார்ட்டர்னோட நெட் ப்ராஃபிட் வந்து 900% வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சின்ன நோட் என்னன்னா, ப்ராஃபிட் ரைஸ்க்கான ரீசன் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் காஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கப்புறமானா ப்ரீபேமெண்ட் ஆஃப் டெட்டை வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுடைய ஃபினான்ஷியல் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆன ரீசன்னால 900% வந்து எங்களால் ப்ராஃபிட் வந்து ரைஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து NLC இந்தியா ஷேர்ஸ் இவங்க வந்து நியர்லி 2% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன்னால்னா, அவங்களுடைய Q3 ரெவென்யூ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அந்த 2 ரீசன்னாலன்னு சொல்லியிருக்காங்க ஓப்பனிங் அப்போ. நேற்று மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்சோடனே வந்து இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் பேக்ல வந்து 406 crore வந்து இருந்தது. இப்போ அது வந்து என்ன ஆயிருக்குன்னா, லாஸ்ட்ல இருந்தது. இப்போ அது வந்து 250 crore இருந்திருக்கு நெட் ப்ராஃபிட். ஆனா வந்து அவங்களுடைய கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 14% இறங்கிட்டு 3164 crore அப்படின்ற பிரைஸ்ல இருந்தாங்க, நம்பர்ஸ்ல இருந்தாங்க. ஃபார் த ரிப்போர்ட்டிங் பீரியட் இபிட்டா வந்து 33.5% இறங்கிட்டு 904 crore இருந்தாங்க ஃப்ரம் 1359 crore இந்த ப்ரீவியஸ் பிசிக்கல். நெக்ஸ்ட் வந்து ஷேர்ஸ் ஆஃப் UPL இவங்க 0.3% வந்து இறங்கியிருந்தாங்க ஓப்பனிங் அப்போ. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி மூடிஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனியை, டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க BA1 அப்படின்ட்டு. அதாவது BA1ன்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனி வந்து சப்ஜெக்ட் டு சப்ஸ்டான்ஷியல் கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி சொன்ன ரீசனால 0.3% ஸ்டாக் கம்மியாயிடுச்சு. ஒரு சின்ன நோட் இந்த கம்பெனி பத்தி. லாஸ்ட் 1 இயர்ல இந்த ஸ்டாக் வந்து 31% வந்து லாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேடிஎம் ஸ்டாக் வந்து இன்னைக்கு 10% வந்து ரைஸ் ஆயிருக்காங்க. ரைஸ் ஆயிட்டு அப்பர் சர்க்கியூட்டை வந்து அவங்க வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரீவியஸ் செஷன்ஸோட கெயின்ஸ் வந்து இன்னைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் வந்து அவங்களோட பேமெண்ட் பேங்கிங் யூனிட்டை வந்து RBI வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னால 3 ஸ்ட்ரெயிட் செஷன்ஸா வந்து இந்த ஸ்டாக் வந்து 42% வந்து இறங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேலி இன்னைக்கு நடந்த 10% ரேலி நடந்தது. எப்படி ரேலி நடந்ததுன்னு சொன்னா, 21 lakh shares or 3.3% equity worth 103 crore
ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல சேஞ்ச் ஹேண்ட்ஸ் ஆயிருக்கு. அதாவது பை பண்ணியிருக்காங்க. யாரோ பையர் யாரு செல்லர் யாருன்றது நம்மளுக்கு தெரியல இன்னும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் இவங்க மோர் தென் 4% வந்து ஓப்பனிங் ட்ரேட்ல வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து லான்ச் பண்ண போறாங்க அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை பாம்பேல அப்படின்னு சொன்ன ரீசன்னால. நெக்ஸ்ட் கோதாவரி பவர் இஸ்பாட் ரோஸ்வம் அவங்க வந்து 7% ஏறியிருக்காங்க. ஏறிட்டு அவங்களோட 52 வீக் ஹையான 818 அப்படின்ற ருபீஸை வந்து டச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனி வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பேட்டல் இன்டிகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் இந்த கம்பெனி வந்து 8% வந்து இருந்தாங்க. என்ன ரீசன்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நேற்றுக்கு வந்து கம்பெனி வந்து அவங்களுடைய டிசம்பர் குவார்ட்டர் நம்பர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Q3 நம்பர்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஒரு சின்ன நோட் பார்க்கலாம். Q3 ரிசல்ட்ஸ் கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து 25.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்ல வந்து 72.4 crore இருந்தாங்க. இப்போ வந்து 90.51 crore இருந்திருக்காங்க. ஸோ 25.6% இருந்து ரைஸ் ஆயிருக்காங்க. பிரைமரிலியா இந்த ரீசனுக்கான இந்த க்ரோத்துக்கான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டர்ல வந்து 13,874 டன்ஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து 15,115 டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர்ல வந்து 13,183 இருந்ததுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பேட் வந்து 28% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 1.49 crore சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த குவார்ட்டர்ல வந்து 1.16 crore இருந்திருக்கு. இப்போ வந்து 1.49 crore. ஸோ 28% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்க்ரீஸ்க்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் காஸ்ட் வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கம்பெனி வந்து அவங்களோட பாட்டம் லைன்ல இருந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு புஷ் பண்ணியிருக்கு அப்படின்ற ரீசன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கெனரா பேங்க் இந்த ஷேர்ஸ் வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. பிளஸ் அவங்களோட 52 வீக் ஹையான 550 அப்படின்ற ப்ரைஸையும் அவங்க வந்து ஹிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, PSU பேங்க் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டாக் ஸ்பிளிட்டை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன ரீசனாலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட்டு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க மண்டே 26 February 2024. அப்போ எதுக்காகனா இதை வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறோம், சப்டிவிஷன் ஆக்க போகிறோம் அப்படின்ட்டு பிரின்சிபல் அப்ரூவல் வந்து அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரியர் அப்ரூவல் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண போறோம்ன்றத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் ஸ்டாச்சுட்டரி ரெகுலேட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட அப்ரூவல் தேவைப்பட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விமார்ட் ரீட்டைல் இவங்க வந்து 15% வந்து ரைஸ் ஆயிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனி வந்து அவங்க 2023-24 ஃபினான்ஷியல் இயர்க்கான டிசம்பர் குவார்ட்டர்னோட ரிசல்ட்ஸை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 41% வந்து ரைஸ் ஆகுது அவங்களோட ப்ராஃபிட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட்டு, கம்பெனியோட ரெவென்யூ வந்து 14% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிட்டு 889 crore இருந்தது. வைல் வந்து எபிட்டா வந்து 15% வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாக் வந்து அவங்களோட ஃப்ரெஷ் 52 வீக் ஹையும் அவங்க வந்து டச் பண்ணியிருக்காங்க. என்ன பிரைஸ்ல இருக்காங்கன்னா 2681 இருக்காங்க. ஸ்டாக் வந்து பாஸ்ட் 3 monthsல வந்து 35% வந்து இறங்கி இருந்தாங்க. பெஞ்ச்மார்க் சென்செக்ஸ் வந்து 11% ரைஸ் ஆன டைம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஆர்எஃப் ஷேர்ஸ் வந்து 20% அப்பர் செக்யூட்ல இருந்தாங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாடா ஸ்டீல் வந்து டிஆர்எஃப் பிளஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற மர்ஜரை வந்து வேணான்னு சொல்லிட்டு கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்வாப் ரேஷியோ வந்து ஃபேவரபிளா இல்லை அன்ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு சொன்ன ரீசன்னால அப்பர் சர்க்கியூட் டெக்னாலஜி கொடுத்துருக்கேன். பையர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க இந்த ஸ்டாக்ஸ்க்கு இன்னைக்கு.
நெக்ஸ்ட் வந்து இஐஹெச் லிமிடெட், இவங்க வந்து 20% வந்து ஜாஸ்தியா இருந்தாங்க ஆயிட்டு அவங்களோட நியூ ஹை ஆஃப் 426 ப்ரைஸ்ல வந்து இன்னைக்கு ஹிட் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியோட டிசம்பர் குவார்ட்டரை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் நோட்டு, கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து ஆன் இயர் வந்து 52% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ரைஸ் ஆயிட்டு 229 crore இருந்திருக்கு. அவங்களோட டோட்டல் இன்கமும் ரைஸ் ஆயிருக்கு. என்ன நம்பர்ல கொடுத்துருக்காங்கன்னா 769 crore கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த ஐஇஎக்ஸ் ஷேர்ஸ் வந்து நியர்லி 4.8% இன்ட்ராடேல வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் வச்சுக்கலாம். என்ன நோட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து சாடோ பைலட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா மார்க்கெட் கப்ளிங்க்கு ஆஃப் இந்தியாஸ் பவர் எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சீல்மேட்டிக்ஸ் ஜம்ப்டு, அவங்க வந்து 20% வந்து ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஜாஸ்தி ஆகிட்டு அப்பர் சர்க்கியூட்ல வந்து லாக் ஆகிட்டு அவங்களோட ஆல் டைம் ஹையும் அவங்க வந்து ரீச் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்சேஞ்ச்லன்னு பார்த்தா, அவங்க வந்து சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க வித் த ரீசன்ட் அப்ரூவல். அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி கிட்ட இருந்து ரீசன்ட் அப்ரூவல் கிடைச்சதுனால அவங்களால சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹாவ் அ கிரேட் டைம்.